ஹாய் உறவுகளே, ஆனந்தி வச்சு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எங்கேயோ மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்தியன்ஸை காப்பாற்றுறதுக்கு வேண்டி வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்காரு யூனிவர்சல் டோனர் மிஸ்டர் ஆனந்த் மாமா. ப்ரௌட் ஆஃப் யூ, ப்ரௌட் ஆஃப் யூ. கேஜிலேருந்து கால் வந்துச்சு முதல் நாள். நான் கூட அவாய்ட் பண்ணிடலாம், அவ்வளோ தூரம் அவரோட வேலையை கெடுத்துட்டு என் வேலையை கெடுத்துட்டு போயிட்டுருக்கணுமே அப்படின்ட்டு யோசனை பண்ணேன். லோக்கலில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் எனக்கே மனசு கேட்கல. சரி போயிட்டு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போய் கேஜி தேட்டரில் எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி, நேரத்தையும் காசையும் செலவு பண்ணி போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம். ஆனந்தி நல்லா அந்த பாலை அமுத்துக்கன்னா அதுக்கு மைல்டாக மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. பாலுக்கு வலிக்குமாம்மா. ஒரு வழியாக ப்ளட்டு கொடுத்து முடித்தார். ஒரு 1/2 hour ப்ரொசீஜர் தான் அவர்களே. 3 monthsக்கு ஒன்ஸ் கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ் போய் கொடுங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ளட்டு. யாராச்சும் உயிரை இன்டைரக்டாக நீங்கள் காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இவர் இந்த வருஷத்தில் 2வது தடவை கொடுத்துருக்காரு. சொல்லிகிட்டே இருந்தார். கரெக்டாக கால் வந்துருச்சு. கண்டிப்பாக ப்ளட் டொனேட் பண்ணுங்கள், எல்லாருமே பண்ணலாம். தைராய்டு பேஷண்ட் மட்டும் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது. ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம். அப்புறம் அவங்களே ஃப்ரூட்டி கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. அப்புறம் நான் வெளியே கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது கேஜி ஹாஸ்பிட்டலில். அங்கே கூப்பிட்டு வந்து ஆரஞ்சு ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்புறம் தான் கூப்பிட்டு வந்தேன். சியர்ஸ். டோனர் கூட சேர்ந்து நானும் ரத்தம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கூட்டிகிட்டு வந்த டயர்டு. Beliefs are different, blood is common. சூப்பராக எழுதி வச்சுருந்தாங்களே. கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். அவ்வளோதான், ரிட்டர்ன் வந்துட்டோம் உறவுகளே. அப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க பொழப்ப பார்க்க போயிட்டோம். ஒரு 4 hours ஆகிடுச்சி அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றது. கொஞ்ச நேரம் அவருக்கு ஒரு மாதிரி தலை சுற்றல் மாதிரி இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவார். அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 4 hours ஆகிடுச்சி.